யான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஐயா இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியா, ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஐயா இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஐயா இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசும், எங்களோடு நீர் இடைப்படும். வந்திருக்க ஒவ்வொருக்காய் நன்றி. வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்ன தெய்வம், இந்த வாலிப பிரயாணத்தில் உமக்கென்று வைராக்கியமாய் நிற்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்து நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையார் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி கொண்டு வருகிறீர், இனியும் நடத்துவீர். ஆமென். ஆண்டவரை மீதியான பகுதியில் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதம். ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? ஹல்லேலூயா தானே சொன்னேன். ஹல்லேலூயா சொன்னால் என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லணும். டீச்சர் சொல்கிறத திருப்பி சொல்லணும்னா என்ன ஆகும்? சொல்லும்போது சொல்லலைன்னா முத்தம் கொடுப்பாங்களா? அடிப்பாங்களா? இப்போலாம் அடித்தா கேஸ் போட்டுருவாங்க, அப்படி தானே? சரி, வந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை நான் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம மத்தியில் தம்பி சாம்னு ஒரு பையன் வந்திருக்கிறான். தம்பியை நல்லா கரந்தட்டி வரவேற்போம். நம்ம சபை கிடையாது, ஏற்கனவே சபைக்கு போயிட்டுருக்க தம்பி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. தம்பி 12th எழுதியிருக்கிறாரு. அநேக பிள்ளைகள் 12th எழுதியிருக்கிறீங்க. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டால் ஆண்டவர் தான் வெளிச்சம். அந்த தம்பி சொல்கிறாப்புல ஆண்டவர் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே ஒரு தம்பி சொல்லுது, என்ன தம்பி ஆரோன் போட்டிருக்கா? பகைக்கப்படுவீர்கள்னு போட்டிருக்கா? பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் யார்ட்டையா போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? எப்போடா பைத்தியக்காரன்னுவாங்க.
இப்போ ஆண்டவரை தெரியாதவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உட்காருப்பா அன்பு மகளே, இப்போ நான் தகப்பன்ட்ட போய் சொல்கிறேன் ஆண்டவர் குறித்து, அப்பா ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிறேன், நீங்களே ஆராதிங்கப்பா அப்படின்னு நம்ம போய் சொன்னோன்னா, அன்பு மகளே உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தேங்க்யூமா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. அநேகரால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பகைக்கப்படுவீர்கள். பரவாயில்ல, அப்படி இருந்தும் அடுத்து வாசிப்பா. முடிவு பரியந்தம் அவரோடு நாம் நிலைத்திருப்போனோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கி நான் நேர் சொல்கிறேன், நீங்கள் யாருப்பா ரட்சிக்கப்பட்டவர்? ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டவர். ஆமாம், நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர். எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முடிவு பரியந்தம். எப்போ முடிவு பரியந்தம்? நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இல்லைன்னா ஆண்டவரோட வருகை வரைக்கும். எது முந்தும் எது பிந்தும் தெரியாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆக ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு கடந்து போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து அவரோடு நம்மை நிலைத்திருக்க கனி கொடுக்க பண்ணுகிற ஆவியானவராக இருக்கிறார். யோவான் 15:5 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் செய்ய முடியும், பரிசுத்த ஆவியான துணை இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் அதில் வெற்றி காண முடியாது, அதில் ஜெயம் நமக்கு இருக்காது. அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயம் பெறணும்னா, நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் முயற்சி அல்ல, உங்கள் பலன் அல்ல, உங்கள் ஞானம் அல்ல, அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆவியானவரோட துணை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து சாட்சியை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 2:14. உரத்த சத்தமாய் தூதர்களே, யூதர்களே, இதெல்லாம் பேதுரு காண்கிற பகிர்கிற சாட்சி. அடுத்து 32வது வசனம் அதிலே இருக்குது, அதே அதிகாரம் 2வது அதிகாரம். இவைகளெல்லாம் சொல்கிறார் பேதுரு, சாட்சியாய் வாழ்கிறேன், சாட்சியாய் நான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த 32வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதே பேதுரு தான் என்ன பண்ணார்? 3 தரம் மறுதளிச்சார். இதே பேதுரு தான் என்ன பண்ணார்? என்னை நோக்கி வான்னு சொன்னோன்னே, அலைய பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அவரை நம்புறார், அவர் கூட இருந்தவர் தான். வான்னு சொல்கிறார். அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவர்னு பார்த்துருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதை பார்த்துருக்கிறார். முடவர்களை நடக்க வைத்ததை பார்த்துருக்கிறார். கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்ததை பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை தொடும்போதே அற்புதம் நடக்கும், அந்த காரியங்களை பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்தவர் தான். கடைசி என்ன ஆகிட்டார்? அற்ப விசுவாசி ஆகிட்டார். ஏன்? அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாததினாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட கிடைச்சோன்னா என்ன பண்ணுறாரு? நானே சாட்சியாக இருக்கிறேன்னு நிற்க வச்சுட்டார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நான் சாட்சியாக நிற்பேன். அல்லேலூயா. இப்போ பேதுரு எப்படி நிற்கிறாரு? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருன்னா அங்கே இருக்கிற சீஷர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கும். அப்போ நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நமக்கு முக்கியம். அந்த பரிசுத்த ஆவியான துணை இல்லைன்னா நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக மேன்மையான வைராக்கியத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு தருகிறார். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம்.
தானியேல் 3:17. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய, நீ யாரா வேணா இரு, நீ பெரிய ராஜா தான், உன் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, அவர் விடுவிப்பார்னு எனக்கு தெரியும். அவர் விடுவிக்காம போனாலும் நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிற வேண்டும். அல்லேலூயா. இது எதுனா வைராக்கியத்தின் அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு ராஜாவை எதிர்த்து நிற்க போறாரு. ராஜாவை எதிர்த்தா என்ன நடக்குன்னு தானியேலுக்கு தெரியும். அல்லேலூயா. சும்மா இருந்த அக்கினி ஜுவாலையை எத்தனை மடங்கா மாத்திட்டான்? 7 மடங்கா மாத்திட்டான். பிரச்சனை வரும் தெரியும், போராட்டம் வரும் தெரியும். இவைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு துணையா இருந்ததுனால அவையிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. 7 மடங்கா இருந்தாலும் 70 மடங்கா இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவன் துணை நமக்கு அதிகமாக முக்கியம். இன்றைக்கி முக்கியமே என்னென்னா, பரிசுத்த ஆவியானவன் துணையால் மாத்திரம்தான் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் துணை இல்லைன்னா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அடுத்து யாக்கோப்பு 4:5, வைராக்கிய வாஞ்சையான ஆவியானவரா. நம்முடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? வைராக்கிய வாஞ்சை. வைராக்கிய வாஞ்சைன்னா என்ன தெரியுமா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிட்டு சொல்லுகிறேன். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அங்க கொஸ்டின் மார்க். நினைக்கிறியா? வைராக்கிய வாஞ்சியன்னா என்ன தெரியுமாங்க? இப்போ நான் வைராக்கியமாக நிற்கிறேன் அப்படின்னா, இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சில காரியத்தை செய்கிறேன், என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தாலும், என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் முடிஞ்சே போனாலும் அவருக்காக இன்னும் நான் என்ன வேணா செய்வேன்னு தான் வைராக்கியம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எப்படியா நமக்காக என்ன வேணுனாலும் செய்யக்கூடிய வைராக்கிய வாஞ்சியான ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. ஆக ஒன்று மட்டும் தெரியணும், நமக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையோட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது யாருக்காகனா நமக்காக தான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எங்களை வேதாம கல்லூரியில் போட்டாங்க. என்னன்னா, நம்மளோட நாம் இருக்கிற பூமி எப்படிப்பட்டது? கேலக்ஸி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு கேலக்ஸி அப்படி தானேப்பா? படித்தவங்க சொல்லுங்களேன், ஏதாவது தலையாட்டுங்க, டக்கு டக்குன்னு ஆட்டுங்க. அப்படி தானே? இது ஒரு கேலக்ஸி, இந்த பூமி ஒரு கேலக்ஸி தானே? பிளானட். பிளானட்டா கேலக்ஸியா? பிளானட். நிறைய கேலக்ஸி இருக்குது, அப்படி தானே? அப்போ அதை காமிச்சு அதை ஜூம் பண்ணுறாங்க. அதில் பூமி எப்படி இருக்குன்னா, இவ்வளோண்டு ஒரு பார்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ அநேக பிளானட்டு, அநேக அந்த கேலக்ஸி அதெல்லாம் காமிக்கிறாங்க. இது 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 இத்தனை இருக்குன்னு. அப்படி தானே? இங்கேருந்து விண்வெளிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டரா? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குண்ணே? 400 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், அது நம்மளுக்கு தேவையா? இப்போ வைராக்கிய ஆவியானவர் குறித்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவரை குறித்து பேசிட்டு போயிருங்க. இங்கேருந்து 400 கிலோமீட்டர் என்னமோ சொல்கிறாங்க விண்வெளி. அங்கே ஒருத்தவங்க போனாங்க. யார் போனா? சுனிதா வில்லியம்ஸ். நல்ல வேகமாக போய் சொல்லுவாங்க. சரி, அவர் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் யார் சொல்லுங்க? சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க. சுனிதா வில்லியம்ஸோட ஒருத்தர் போனார். அவரும் தானே 9 மாதம் இருந்தார். அவரும் தான் இருந்தார். அவர் யார் சொல்லுங்க பார்ப்போம்? ஏசப்பா இருந்தாரா? அந்த அம்மா போகும்போது என்ன பகவத்கீதையா அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கப்பா. அதை தான் எடுத்துகிட்டு போனாங்க, நியூஸில் போட்டாங்க, அதான் எனக்கு தெரியும். அப்போ பாருங்கள், அவர் கூடயும் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவரை குறித்து எங்கேயும் போடலை, அவர் கூடயே தான் வந்தாங்க. சுனிதா வில்லியம்ஸ் உட்கார வச்சு கொண்டு போய் வீடியோலாம் போட்டாங்க. முதலில் பூமியை கண்டார், பூமியை பார்த்தார், அந்த ஒரு ஃபோட்டோவும் போடலை, வரும் போல. ஆண்களுக்கு நம்மளுக்கு மதிப்பே இல்லை. அல்லேலூயா. அந்த அம்மா பெண்ணுன்றனால அவ்வளோ வேல்யூ, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பலவீனமான பாண்டம், வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அவைகளில் சாதனை புரிய கர்த்தர் கிருபை செய்யார். சரி, இருந்துட்டு போ, அது நம்மளுக்கு தேவையில்லாது. அந்த டாபிக் உள்ளேயும் போவேணாம். அல்லேலூயா. எங்கே போனோம்? அதுதான் தேவையில்லாது போனால்
இங்கே இருக்கிறது போயிடும். அல்லேலூயா. நம்மளுடைய ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியின் ஆவியானவர். அப்போ அந்த கேலக்சி காரியங்களில் பூமியை காணும்போது அந்த பூமியில் ஜூம் பண்ணால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? எறும்புக்காவது ஒரு வேல்யூ இருக்கும் போல் எங்கேயாவது பார்த்தா அங்கே எறும்பு ஓடுதுன்னு சொல்லிடலாம். அதுக்கு கூட வேல்யூ இல்லாத என்ன கருத்தை தேடி நம்மளை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒன்று காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எறும்புக்கு கூட ஜூம் பண்ண அது ஜூமே ஆகாது கடைசியாக. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த நம்மளுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை நாம் பெற்ற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 59வது அதிகாரம் 10வது வசனம். நம்மளுக்கு ஏன் ஆவியானவர் தேவை? இல்லை, 59:19. ஏசாயா 59:19. இல்லை, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அது வாசிப்பா. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவியானவர் எதுக்கு நமக்கு தேவையா? சத்துரு எப்படி வருவானா? வெள்ளம் எப்படி வரும் தெரியுமா? என்னென்னா நீங்கள் சென்னை ஆளுகிட்ட 2015க்கு முன்பாக வரை கேட்டால் தெரிஞ்சிருக்காது, அப்படி தானே? 2015க்கு அப்புறம் வெள்ளம்னா தெரியாமல் இருக்கிற ஆள் சென்னையில் இருக்க முடியாது. அப்படி வெள்ளம் எப்படி வரும்? நைட்டு படுத்திருப்பான், பெட்டில் தான் படுத்திருப்பான். அதிகாலையில் பார்த்தா என்னடா வீட்டுள்ள தண்ணி இருக்குதுன்னு பார்க்குறான். அதில் ரொம்ப அனுபவப்பட்டது இந்த பாரதி நகர் மக்கள். நம்ம ஏரியாலையாவது பார்க்குறோம் வெள்ளம் ஓடுது, எதையாவது ஒன்று கட்டில் வரையமாதிரிலாம் வந்திருக்கும், கட்டிலுக்கு மேலே வரல. அந்த பாரதி நகரில் அநேகர் பார்த்த காரியம், நைட்டு பெட் ஹைட்டெல்லாம் தாண்டிடுச்சு. என்னடா தண்ணி இருக்குது, வீட்டில் தண்ணி இருக்குதுன்னு பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அங்கே பக்கத்தில் காவா ஓடுது, அது ரொம்ப ஃபுல்லாகி அந்த சைடு போயிடுச்சு. அப்படி வெள்ளம் போல சத்துரு நம்மளை எதிர்த்து வந்தாலும் நம்மளுக்கு ஆவியானவர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கு விரோதமாய் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரா? கொடியேற்றுவார்னா எதற்கு கொடியேற்றுவாங்க? ஜெயிச்சா, வெற்றி பெற்றா அதற்கு தான் என்ன பண்ணுவாங்க? கொடியேற்றுவாங்க. அப்போ நமக்கு ஆவியானவர் இருக்கும்போது வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் அவைகளில் ஜெயம் தருகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கொடியேற்றி நம்மளுக்கு யுத்தத்திலே நம்மளுக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அடுத்து நம்மளுக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் இருக்குது. எபேசியர் 6:12. வாசிங்க. எபேசி இது ரொம்ப முக்கியமான வசனம். இது சாதாரண வசனம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பொறுமையாக வாசிப்பா ஃபர்ஸ்ட்லேருந்த. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்னன்னா மனிதர்களோடு அல்ல. அதுதான் மாம்சம் ரத்தம், அதுதான் மனுஷனுக்கு தானே இருக்கும், அப்படி தானே? வேறு ஏதாவது இருக்குதா? என்ன நீ பார்க்குற பார்வையே எனக்கு சரியில்லையே. ஆண்ட்ரோ இப்படியே பார்க்குறான், மாம்சத்தில் ரத்தத்தில் வேறு ஏதாவது இருக்கிறானா? இருக்கோ, சரி நம்மள்கிட்ட விட்ட இருக்கா. அடுத்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள அவன் எப்படி ஆவியான்? நம்ம ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். இங்கே ஒரு ஆவி இருக்குது, அது எப்படிப்பட்ட ஆவி? பொல்லாத ஆவியோடும் சேனைகளோடும். அடையங்கப்பா, ஒருத்தன் வந்தாலே நம்ம அலறிட்டு ஓடிடும். ஒரு பிசாசு வந்து நைட்டு 12 மணிக்கு சல்லுன்னு சவுண்டு கேட்டால் என்ன ஆகும்? ஐயோ ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பிடுமா, மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. இப்போலாம் அதெல்லாம் இல்லைல்ல. அவர் காலத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் நானாக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா கிராமத்தில் அடிக்கடி பேய்ங்க ஆடும், நேராகவே பார்த்துருக்கேன். அதுங்க ரொம்ப இங்கேருந்து அங்கே தாவுறதெல்லாம் நிறையா இருக்குது. திடீர்னு ஆடுவாங்க, பாடுவாங்க, இப்படிப்பட்டவங்க. அதனால் நைட்டு கிராமனாலே 9 மணிக்கெலாம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்திருவாங்க. இந்த நம்ம சென்னையிலேருந்து போன ஆளுங்கள நம்மளுக்கு உடனே தூங்க வந்துடும் 8 மணி 9 மணிக்கெலாம். அந்த 10 மணி 10:30 ஆகும். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் எங்கள் பாட்டி வீட்டுக்கும் ஒரு 4 தெரு வித்தியாசம். 4 தெருனா கம்மி தான், இப்படி கூட போயிடலாம், கிராசிங் தான். அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு நான் படுவோம் பாருங்க, படாத பாடு.
அங்கே மாடு ஏதோ சவுண்டு போட்டுட்ருக்கோம், எதில் இலையில் அப்படி மிதிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஓட்டம் பிடிச்சேன்னா அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிற இடத்த 2 செகண்ட் 3 செகண்டில் ஓடி போயிடுவேன். எதற்கு எவன் வந்தாலும் அவன் காலி தான், அப்படிலாம் ஓடும். ஏன்? அப்படிப்பட்ட பிசாசு அந்த காரியங்கள். அப்போ இதில் பாருங்கள், பிசாசின் சேனைகளோட, ஒருத்தன்ட்ட இல்லை, ஒரு ஆள்கிட்ட இல்லை, சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்பாடி, இதை குறித்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேனே இதை படிக்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது. ஒருத்தன் வந்தால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தார்னா சேனைகளையும் கூட்டிகிட்டு வந்தால் சரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் விழுந்தாலும் அதுதான் அது அர்த்தம். அல்லேலூயா. நீ சிங்கிளாக கூட வா. நிறைய பேர் இந்த வாலிப பசங்க சொல்லுவாங்க, நான் போய் ஆளை கூட்டிகிட்டு வரேன். பார்த்துருக்கீங்களா? என்ன உங்கள் ஸ்கூல்லலாம் நடந்தது இல்லையா? நீங்கள் ஸ்கூலில் படிக்கலையா? இந்த சைடு அவ்வளோ நடக்காது. ஏன்னா இவங்களாம் ஃப்ரெண்டுங்க, இவங்களாம் ஆளை கூட்டிகிட்டு வர வேலையே இருக்காது. இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா இவங்களே பேசிக்கலாம், இவங்களே தெத்துக்கலாம், இவங்களே கூட அடிக்கக்கூடாது, தப்பு தான். இவங்க சொல்லுவாங்க, பார்த்து இங்கேயே நில்றான், நான் போய் ஆளை கூப்பிட்டு வரேன். அதுதான் பிசாசு. ஏன் அவன் போய் ஆளை கூப்பிட்டு வரான்னு சொல்லுங்கள், அவனால் மேற்கொள்ள முடியாது. தாவீது கோலியாத்தை பார்த்து சேனைகளோடு அவங்க நிற்கிறான், இருடா நான் போய் ஆளை கூப்பிட்டு வரேன் நான் சொன்னார். இங்கே நில்லு. ஆனால் சவுல் பண்ணார், என்ன பண்ணார்? போராட்ட களத்துக்கே வரல, மிலிட்ரி மேனுங்களை அனுப்பி விட்டுட்டே இருக்கார். போ 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 லைனாக போ, எல்லாம் போய் நில்லு, பார் என்ன நடக்குது. வந்துட்டானா? ஐயா வந்துட்டாயா, என்ன பண்ண போகிற? ஐயா இப்போ நான் ஓடி வர போகிறேன். எல்லாம் மிலிட்ரி மேன்லாம் என்ன பண்ணிட்டான்? ஓடி வந்துட்டான். அடுத்து தாவீது போகிறார், பார்த்துட்டான், எரியா சவுல் இங்கே நில்லு, நானும் போய் ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போகாமல் பிசாசு மட்டும்தான் என்ன பண்ணுவானா, சேனையை வச்சு சேனையை கூட்டிகிட்டு வருவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒருவர், அவர் ஒரே ஒருத்தர் தான் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மத்தியிலே கொடியேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிப்பா. சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, கங்க்ராச்சுலேஷன், போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அதை ஏன்னா கேட்குறீங்க, டெய்லியும் தான் உண்டு. காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சதுலேருந்து கால் வைக்க ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவரை பார்த்து ஏன்டா கேட்டேன்னு ஆயிடுச்சு. எப்படி பிரதர் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னாரு. எப்படி பிரதர் போகுது ஊழியெல்லாம்? கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குது பிரதர். கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி கேள்விப்பட்டிருக்கோம். அதை எடுத்தால் என்ன பண்ணும்? வெடிஞ்சிரும், பாதிப்பு. அப்போ அவர் வைக்கிற இடம்லாம் பிரச்சனையாக தான் இருக்குதான். அல்லேலூயா. நிறைய பேர் மனசில் ஓடுதா, எனக்கு அப்படி தானே இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்ன வீட்டு பிரச்சனை தவிர வேறு ஒன்றும் இருக்காதுல்ல? அதே பெரிய பிரச்சனை தெரியுமா? அதை சமாளிக்கிறதே பெருசுனே. அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பாராக. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் நமக்கு எப்படியா உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்கிறேன்ல, இந்த சேனைகளோடும் இந்த சேனையோட கூட்டத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு தான். ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:26 வாசிப்போம். நம்மளுடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? உதவி செய்கிற ஆவியானவர். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எதில் பலவீனம்? ஜுரம், இரும்பல், கை கால் வலி, மூட்டு வலி, அது உலகத்துக்கான காரியம், அது வரும். அதுலேயும் ஆவியானவர் உதவி செய்வார் தான். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த சேனை கூட்டத்துக்கு விரோதமாகவும் போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் நாம் விடுதலையாக வேணும்னா அவர் உதவி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சவுண்டு கம்மியாகிட்டே போகுது? என்ன போராட்டம் இருக்குன்றீங்க, பிரச்சனை இருக்குன்றீங்க, சேனை இருக்குன்றீங்க, ஒருத்தம் மட்டும் இல்லைன்றீங்க, பெரிய கூட்டம் இருக்குன்றீங்க. அல்லேலூயா. எந்த கூட்டம் இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வசனத்தை தைரியமாய் சொல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலர் 4:31 வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:30. இன்றைக்கெல்லாம் சரி, நான் கேட்குறேன், யாரையாவது இன்றைக்கி பார்த்தவங்க காலையில் எழுந்து யாரையுமே நான் பார்க்கல, நேராக சபைக்கு வந்தேன்னு சொல்கிறோம், கைவர்த்து. காலையில் நான் எழுந்தேன், இடைப்பட்ட நேரத்தில் நான் யாரையுமே பார்க்கல, நேராக சபைக்கு தான் வந்தேன். வர வழியில் கூட ஒரு 2 மாடு வந்துச்சு, தள்ளி விட்டு தான் வந்தேனே தவிர பார்க்கவே இல்லை.
அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேரோட பேசுகிறோம், நிறைய பேரோட பழகுறோம். அல்லேலூயா. ஆனாலும் அதில் ஒரு முக்கியமானது, இன்னைக்கு யாருக்காவது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை சொன்னீங்களா? யாருக்கா ஒருத்தருக்கு ஏசு ஜீவிக்கிறார், ரொம்பலாம் வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது வசனம் கூட சொல்லுது. ஆண்டவர் ஜீவிக்கிறார், ஏசு ஜீவிக்கிறார், ஏசு உண்மையான தெய்வம் அப்படின்னு யார்கிட்டையாவது இன்னைக்கு ஒருத்தட்ட அதை சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் அப்போஸ்தலர் 4:31. ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நல்லா பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப நீங்க வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லணும்னாலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோட துணை வேணும். அந்த ஆவியானவரோட துணை இருந்தால் மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகமத்தை, வசனத்தை நாம் தைரியமாக மற்றவர்கள்ட்ட சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் இன்றைக்கு கேளுங்க, என் சபைக்கு நான் தான் ஆசீர்வாதம், என் சபைக்கு நான் தான் எழுப்புதல். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோட துணை எனக்கு வரும்போது தான், இந்த வசனத்தை நான் தைரியமாக சொல்லும்போது தான் என் சபையில் என்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார், பிறருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அது வரை ஆசீர்வாதம், உலகப்பிரமான ஆசீர்வாதம் அநேருக்கு கிடைக்கும், கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு லேட்டாக கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு உடனே கொடுப்பார். அதான் இல்லை, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதுதான் அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாய் வாலிபர்கள் நீங்கள் நான் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. விசுவாசத்திலே நம்மளை நடத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4:13, விசுவாசத்தில் நாம் நிற்கணும்னா விசுவாசத்தை கேட்கிறோம், விசுவாச வார்த்தைகளை கேட்கிறோம், விசுவாச வசனத்தை கேட்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த விசுவாசத்தை தைரியமாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு செய்த அற்புதங்களை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம், ரைட்டு. ஆனால் அவைகளை நாம் நிற்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோட துணை நமக்கு தேவை. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13. அப்ப விசுவாசத்தின் ஆவி அவைகளை நாம் என்ன பண்ணணுமா? உடையவர்களாய் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறபடியால தான் பேசுகிறேன். நீங்கள் பவுலை போல ஊழியம் யாரும் செய்யலை, இனி செய்ய போகிறாங்களன்னு தெரியல, இருக்கலாம், இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படி பவுலோட ஊழியம் எப்படி தெரியுமா? ஒரு கப்பலிருந்து வரும்போது அரபு தேசத்தில் அந்த கப்பல் பழுதாகி நின்றுச்சு. அப்போ பழுதாகி நின்றோன்னே அந்த நாட்களில் கப்பல் பிரயாணம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை, ஏரோப்ளைன்லாம் கிடையாது. அப்போ நிற்கும்போது கப்பலை ரெடி பண்ணலாம், கரையில் நிற்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள்லாம் ஆகும். அந்த தேசத்துலேருந்து கருவிகளை வாங்கி தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த 2 நாள் 3 நாள் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு ஒரு அரபு தேசத்தில் ஒரு சின்ன ஊரில் அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அங்கே ஒரு சபையை நிறுவி இன்றைக்கும் அந்த இடத்துல ஆராதனை நடத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. அதை யார் சொன்னார்னா அகஸ்டின் ஜெயக்குமாரையா சொன்னார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அப்போ பவுல் அப்படிப்பட்ட வாஞ்ச வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு எந்த ஊழியர்களும் நின்றுக்க முடியாது. பவுலை போல போராட்டங்கள் வந்ததுன்னா அநேக பேரால் நிற்க முடியாது. ஆனால் அவர் நின்றதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அதான் அங்கே சொல்றார். நல்லா வாசிப்பான் அந்த வசனத்தை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி இவரும், அந்த எழுதியிருக்கிற வசனம் உண்மைதான். இப்போ நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நீங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து விசுவாசமும் குணமாக்கும் வரங்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறாராம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசமும் எந்த ஆவியினாலே? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே. எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினாலே. குணமாக்கும் வரங்களும்
வேறொருவனுக்கு அற்புதம் செய்கிற வரங்களையும் இது எல்லாமே வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற கிருபைகள். இந்த வரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரங்கள், குணமாக்குற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், இவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். அன்று நாட்களிலே பெற்றுக்கொண்டார்கள், இந்த நாளிலும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக அப்போஸ்தலர் 13:52. நான் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் 13. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா? சந்தோஷத்தினாலும். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லை, வரல இன்னைக்கு. சந்தோஷமாக இருக்கிறீங்களானா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே அப்படிதான். சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால், வாசிப்பா அந்த வசனத்தை. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் முதலாவது சந்தோஷம் வரணும்னா பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும்னா பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனா, எதனால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? ஆவியினாலே. பரிசுத்த ஆவியானவரால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒருத்தரோட விபச்சாரம் செய்தால் தான் அது விபச்சார பாவம், அப்படி தானே பழைய ஏற்பாடு காலத்தில். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி அல்ல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ பெண்கள் போகிறாங்க வராங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆண்கள் போகிறாங்க வராங்க. இவைகளை நாம் மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவரோட துணை நமக்கு வேணும். அதான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே, யாருடைய ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் எப்படிப்பட்டிருக்கீங்க? பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். இப்போ இந்த வாலிப நாட்களில் ரொம்ப முக்கியம் நாம் பரிசுத்தமாக்கப்படுவது, பரிசுத்தத்தை வாஞ்சிப்பது, பரிசுத்தத்தில் நடப்பது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இந்த ஆவியானவர் எப்படின்னா நம்மளுடைய கீர்த்தியை தேசம் எங்கும் பரம்ப செய்கிற ஆவியானவர். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு. யாரோட பலத்தினாலே? ஆவியானவருடைய பலத்தினாலே. அதுதான் சொல்றார் இயேசு, நான் போகிறது உங்களுக்கு நல்லதுப்பா. ஏன் தெரியுமா? இந்த சிலுவையை நான் சுமப்பதற்கு, பாடு வேதனைகளை அனுபவிப்பதற்கு பிதாவானவர் சித்தம் கொண்டார். இவைகளை நான் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே நான் கலிலேயாவுக்கு என்ன பண்ணுறேன்? திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி என்ன ஆயிடுச்சா? சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் யாம் பரம்பிச்சு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தாலே. அல்லேலூயா. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரோட பலன் வரும்போது நம்மளுடைய கீர்த்தினா என்ன? பேர், புகழ், இதுக்கு நமக்கு தேவையில்லை, அவர் கொடுத்தா. அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் கீர்த்தியும் புகழுமாய் வைத்தாரா? யாருக்கு தெரியும்? நானா பார்த்தேன், ஏன்ட்ட கேட்குறீங்க? அப்படி தானே அங்கே பைபிள் சொல்லுது, நான் கேட்குறேன். அல்லேலூயா. யோசேப்பு கீர்த்தியும் புகழ்த்தியுமாய் வைத்தாரா? தானியேலை வைத்தாரா? அப்போ ஏன் பேர் பேசாமல்? எனக்கு பேர் புகழெலாம் பிடிக்காதுண்ணே, அது தேவையில்லை. நிறைய பேர் ரொம்ப பரிசுத்தத்தில் முத்தி போய் கிடக்கிறவங்களாம் சொல்கிறேன், முத்தி போனவங்களாம் பேர் பிரஸ்தாவெலாம் நம்மளுக்கு வேணாம். அவர் கொடுத்தா நம்ம வேணான்னு சொல்லலை. தாவீதுக்கு வேணான்னு சொன்னாரா? தானியேலுக்கு வேணான்னு சொன்னாரா? இல்லை. சொல்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் பேரை பெருமைப்படுத்தினார்.
அல்லேலூயா. நம்மளுடைய ஆவியானவர் அப்படிதான். அல்லேலூயா. நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாம தான் உலகத்துக்கு வெளிச்சம், நம்ம தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது தம்பி, மறைந்திருக்காது தங்கச்சி. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. உலகத்திற்கு உங்களை மறைத்து வைக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்க திட்டம் நிறைவேறணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் தங்கணும். எப்படி தங்குவார்? பரிசுத்தத்துக்குரிய காரியம் நம்மள்கிட்ட இருக்கும்போது அவர் தங்குவார். பரிசுத்தமான காரியங்களை யோசிக்கும் போது, செயல்படுத்தும் போது நம்மோடு இருப்பார். பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு தரிசிக்கும் போது நம்மோடு இருப்பார். பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நாம் செய்யும் போது நம்மளை விட்டு அகன்று போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள் உள்ளாவே உங்கள் தேவனாக இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அருண் பேடு வேகமாக அடிக்கும் போது மட்டும் அது இல்லை ஆவியானவர். அல்லேலூயா. அருண் பேடை நிப்பாட்டிட்டா போதும், எங்கடா இவ்வளோ நேரம் இருந்தவர் எங்கே போனார், எங்கே போயிட்டார், காணாமா? அப்படி அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பது நம்மோடு இருக்கிறவர். அது ஒரு முத்திர ஆவியானவர், மீட்பின் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பரிசுத்தத்தோடு உண்மையோடு தரிசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போது நாம் எப்படியா உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாத போல உங்களையும் நம்மையும் மலைக்கு உலகத்திற்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் மாற்றி வைக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்மளுடைய காரியங்கள் எப்படியா இருக்கும் என்ற காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நம்மோடு இந்த பீரியட் தான் நம்மளுடைய எதிர்காலங்களில் நான் எப்படி இருக்குன்றது காமிக்கிற நாட்கள். வேறு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ சொன்னல, உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த டீனேஜிலேருந்து இந்த திருமணம் ஆகிற வயது வரைக்கும், டீனேஜ்னா 13, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூதர்கள் இருக்கிறாருங்கள, யூதர்களில் 13 வயது வரதுக்குள்ளே, 13 வயதுனா 12 வயதுக்குள்ளே, அதை நீ எந்த வயதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 12 வயது முடிகிறதுக்குள்ளே 5 ஆகமத்தை முடிச்சே ஆகணும். ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். அது எவனாக இருந்தாலும் முடிச்சுதான் ஆகணும். அவன் யூதனாக இருந்தால் முடிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம ஒரு அதிகாரம் படிச்சுட்டு பிபிஎஸ் ப்ரோக்ராம் வரும்போது உன்னதமான மலையில் இருக்கிற வல் 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 உடனே அதுக்கு வீட்டில் போய் ஒரே திட்டு. அந்த பொண்ணு பார்த்தியா எப்படி சொல்லிச்சு, நீ பார்த்தியா? ஆனால் அங்கே யூதர்கள் எப்படியா? இன்றைக்கி உலகத்தில் இருக்க பாதி கண்டுபிடிப்பு யாருது தெரியுமா? கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தான். அல்லேலூயா. அவங்க ஒரு பெரிய ஞானவான். யார் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேர் செய்கிற வேலையை ஒருத்தன் செய்வான். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பிஸ்னஸ்க்குரிய காரியங்கள் ஏதாவது ஒன்று காமிச்சாதான் அந்த காலேஜோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க முடியும். ஏதாவது ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு காரியங்களோ அந்த யூதரோட பழக்கம். அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பாக மிலிட்ரியில் இருக்கணும். இப்படிப்பட்ட ரூல்ஸுங்க. அநேக காரியங்கள் அவர்களை ஞானவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் பரிதபிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கர்த்தர் தான் பாதுகாவலராக இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க அவன் பெரிய ஞானவான். இன்னைக்கு வரையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் அவன் தான் முட்டாள்னு. அல்லேலூயா. என்னென்ன உலகமே சொல்லுது அவனை ஞானவான்னு, நீங்கள் சொல்றீங்க முட்டாள். நாம் மெஸ்ஸியாவை, நாம் ஆண்டவரை, அவர் தான் உண்மையான மெஸ்ஸியா என்பதை அறிந்திருக்கிற நாம் அவர்கள் அறியவில்லை. அல்லேலூயா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. இன்னும் இனிமேல் தான் வருவார்ன்றாங்க. அல்லேலூயா. அப்போ அவர்களை காட்டில் நாம் தானே ஞானவானு. அப்படி தானே? உண்மை தானே? அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி இந்த பரிசுத்த ஆவியான துணையை என்னாலும் நாம் பெற்று அனுதினமும் இந்த வாலிப நாட்களில், இந்த வாலிப பிரயாசத்தில்
கர்த்தரோடு இசைந்து இருக்கிற வாழ்க்கை வாழ, கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ, பரிசுத்த ஆவியின் துணையோடு வாண்ட மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நம்மளுக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. அவைகளை ஜெயம் தருகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தத்தை செயல்படுத்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களிலே கர்த்தர் நமக்காய் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெயத்தின் பாதையிலே நடத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நடத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்ன நடத்துங்க. எல்லாம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க, எல்லா வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க, கர்த்தர் என்ன நடத்துங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் அடிக்கடி தோணும். நம்ம தலைமை போதகர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு வாலிப மகன் எதற்குமே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மகன். இன்னைக்கு அநேகர் அப்படி யோசிக்கலாம், ஆண்டவரே எல்லாராலும் நான் ஒதுக்கப்படுகிறேன், குடும்பத்தால் ஒதுக்கப்படுகிறேன், அநேகரால் ஒதுக்கப்படுகிறேன், ஒன்றுமே இல்லை, கலங்கி நிற்கலாம். ஆனால் அவர் சொன்ன காரியம், இன்றைக்கு எல்லாரை விடவும் அவன் ஒரு பெரிய ஞானவான். எல்லாரை விடவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து இருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். ஏன்? இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை. உலகம் வெறுக்கலாம், உலகம் ஒதுக்கலாம், தேவையே இல்லாத எப்படி வேணால் போட்டோம், பரவாயில்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்தால் நம்ம சூழ்நிலைமைகளை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஒருவர் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்த முடியாய், யாராவது ஒருவர் ஒரு 2 நிமிடம் மாத்திரம் அதற்குள்ளாய் ஜெபிக்க முடியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரோ ஒருவர் ஜெபிங்க.